Hello everyone, welcome to third lecture of units and measurements. So இதுக்கு முன்னாடி ரெண்டு லெக்சர் பார்த்துப்போம். பேசிக்கா அது எல்லாத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு குவான்டிட்டி கொடுத்தாங்கன்னா அதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு லெக்சர்ல ஒரே ஒரு டாபிக், அழகான டாபிக் என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகேவா? இந்த ஒரே ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். ஓகே? சரி. ஹோமோஜெனிட்டி, ஹோமோ அப்படின்னா என்ன? சேம். ஓகேவா? அந்த ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ நல்லா பாருங்க, சப்போஸ் ஒரு வேரியபிளை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி கூட ஆட் பண்றேன். லெட் மீ சே 5 மீட்டர் பிளஸ் 3 மீட்டர். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு? 8 மீட்டர். ஓகே, இப்போ இதோட டைமென்ஷன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் லென்த்து கூட இன்னொரு லென்த்தை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கரெக்டா இல்லையா? அப்போ ஃபைனல் எனக்கு லென்த்தோட டைமென்ஷன் தான் கிடைக்குது. எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நான் ஆட் பண்ணுறப்பையும் சரி இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணுறப்பையும் சரி, ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். சரியா? டைமென்ஷனலி நல்ல பார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 8 கிலோகிராம் பிளஸ் 5 செகண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமா? கரெக்ட். ஏன்னா they both are physically different quantities, dimensionally they both are different quantities. கரெக்டா இல்லையா? அப்ப நான் ஆட் பண்றேன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னா சப்ராக்ட் பண்றேன்னு சொன்னாலும் சரி, ஆட் ஆர் சப்ராக்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்? சேம் குவான்டிட்டியா இருக்கணும். ஓகேவா? அப்ப நல்லா பாரு, இங்க பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் x is equal to y plus z ன்னு சொல்றேன்னா நான் y யையும் z யையும் ஆட் பண்ணிருக்கேன், கரெக்டா இல்லையா? அப்போ டைமென்ஷனலி I can say that dimension of y is equal to dimension of z. ஓகேவா? So ஆட் பண்றப்பே சரி சப்ராக்ட் பண்றப்பே சரி டைமென்ஷனலி எப்படி இருக்கணும்? ரெண்டு குவான்டிட்டிஸும். ஆனா மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் அப்படி கிடையாது. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் அப்ப சிமிலர் குவான்டிட்டி நீ மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியா, ஏரியால நீ என்ன மல்டிப்ளை பண்ணுவ? லென்த் இன்டு பிரெத். கரெக்டா? அப்ப லென்த்தும் பிரெத்தோட டைமென்ஷன் சேமா இருக்குமா இல்லையா? ஆனா டென்சிட்டி ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். டைமென்ஷனலி மாஸ்க்கு வால்யூம்க்கு சேம் டைமென்ஷன் இருக்கா? இல்ல. ஆனா நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். புரியுதா? அப்ப மல்டிப்ளை டிவைட் பண்றேன்னு சொன்ன டைமென்ஷன் சேமா இருந்தாலும் சரி இல்ல டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருந்தாலும் சரி மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட மொமெண்டம் என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்ப நீயே சொல்லு, மாஸ்க்கும் வெலாசிட்டிக்கு சேம் டைமென்ஷனா? நோ. ஏன்னா மாஸ் வந்து கிலோகிராம், வெலாசிட்டி வந்து நம்ம எவ்வளவு வேகமா போறோம் அப்படிங்கறது ஒன்று சொல்லுது. கரெக்டா இல்ல? ரெண்டு வேற வேற பிசிக்கல் குவான்டிட்டிஸ், வேற வேற பாராமீட்டர். ஆனா மல்டிப்ளை பண்ண முடியுமா? மல்டிப்ளை பண்ணலாம். ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வெரி குட். அப்போ உங்க மனசுல ஒரு சில கேள்விகள் வரும். சரியா? உங்க மனசுல ஒரு சில கேள்விகள் வரும். இது வந்து தப்பு. ஆனா சப்ராக்ஷன்ல பண்ண முடியுமா? 2 மீட்டர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், v is equal to u plus 80. இப்போ நீ என்ன சொல்லுவ? சார் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா இதுவும் இதுவும் வேற வேற இல்லையா? கரெக்டா இல்லையா? இதுவும் அதுவும் வேற வேற இல்லையா? நல்லா பாரு. வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டா? பேசிக்கலி லென்த் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்ப l t power -1. இங்க என்ன இருக்குது? a வந்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் என்ன? மீட்டர் பர் செகண்ட் -2. கரெக்ட்டா? இன்டு டைம் t. சிம்பிளிஃபை பண்ணா அப்ப நல்லா டைமென்ஷன் சேம்ங்கறனால தான் அந்த ரெண்டு குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆட் பண்ணிருக்கோம். ஓகே. s is equal to ut plus half at square.
நல்லா பாரு u into t. u வந்து என்னது velocity. அப்ப l t power minus 1 into t. அப்ப என்ன கிடைக்குது l. கரெக்ட்டா? acceleration இந்த half விட்டுதல் half ஒரு constant. அப்ப acceleration என்ன l t power minus 2 into t square. அப்ப t square. அப்ப நல்லா பாரு இந்த டேர்மும் சரி இந்த டேர்மும் சரி என்னதான் கொடுக்குறாங்க அவங்க சேம் டைமென்ஷன் லென்த்தோட டைமென்ஷன் கரெக்டா இல்லையா அதனால இந்த s வந்து என்னது நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் கரெக்டா வேற இதே மாதிரி பாரு v ஸ்கொயர் minus u ஸ்கொயர் equal to 2as so v ஸ்கொயரோட டைமென்ஷன் என்ன velocity l t power minus 1 ஸ்கொயர் பண்ணுவேன் அப்ப l ஸ்கொயர் t power minus 2 புரியுதா இப்ப நல்லா பாரு acceleration into second acceleration ஓட dimension என்ன சாரி second இந்த distance l t power minus 2 s வந்து என்ன length displacement இது சிம்பிளிஃபை பண்ணா l square t power minus 2 dimension சேமா வருதா இல்லையா அப்ப physics பொறுத்திருக்க வரைக்கும் suppose ஒரு ஃபார்முலான்னு ஒன்னு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா சரியா அந்த ஃபார்முலா physically கரெக்ட்டா இருக்கணும் டைமென்ஷனலியும் கரெக்டா இருக்கணும் புரியுதா இல்லையா பிசிக்கலி கரெக்ட் அப்படின்னா என்ன சரியா